தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸ் புதிய தலைவருக்கு எதிராக பெண் எம்பி போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். காங்கிரஸ் புதிய தலைவருக்கு எதிராக பெண் எம்பி போர்க்கொடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் செல்வ பெருந்தகை. இவர் திமுக ஆதரவாளர். இன்னும் ஒரு சில நாட்களில் திமுகவில் இணைய திட்டமிட்டுள்ளார். இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி புதிய தலைவராக விருதுநகர் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் நியமிக்கப்பட்டார். நேற்றைய தினம் தலைவராக பொறுப்பேற்றார். தலைவராக பொறுப்பேற்ற உடனே சூட்டோடு சூடாக ரத்தம் கொதித்தது. காங்கிரஸ் கட்சியை யார் தொட்டாலும் திருப்பி அடிப்போம் என்று சூடாக பேசினார். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்க்குறதுக்கே ஆள் கிடையாது, இதில் அடிக்கிறதுக்கு தான் ஆள் இருக்கா? காங்கிரஸ் கட்சிக்கு பூத்தேஜ் என்று போடக்கூட ஆள் கிடையாது, கொடி கட்டக்கூட ஆள் கிடையாது. ஒரு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம்னா கலந்து கொள்வதற்கு தொண்டர்களே கிடையாது. இதில் அடிதடிக்கு தான் ஆள் கிடைக்க போதா என்னன்னு தெரியல. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெறும் 40,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் இழந்தவர் தான் இந்த மாணிக்கம் தாக்கூர். நேற்று பதவியேற்ற பின் சூடாக ஏதாவது பேசணும்ல, அதுக்காண்டி காங்கிரஸ் கட்சியை எவன் தொட்டாலும் திருப்பி அடிப்போம் என்று ஆவேசமாக பேசினார். அவர் எந்திரிச்சு நடக்கவே முடியாது, உடம்பை தூக்கிட்டு இவராக போய் அடிக்க போகிறாப்புல. இப்போ மாணிக்கம் தாக்கூர் தலைவராக பொறுப்பேற்றார். அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் கரூர் பாராளுமன்ற தொகுதி எம்பி ஜோதிமணி. செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை பிடிப்பதற்காக காய் நகர்த்தியவர் ஜோதிமணி. டெல்லியில் முக்கிய தலைவர்கள் வீட்டு வாசலிலேயே கடந்தார். எப்படியாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி தனக்கு கிடைக்கும் சொல்லி எதிர்பார்த்து காத்து கிடந்தாப்புல. ஆனால் எதிர்பாராத விதமாக மாணிக்கம் தாக்கூருக்கு ஆதரவு இருந்த காரணத்தினால் அவர் நியமிக்கப்பட்டார். இதனால் அதிர்ச்சியில் உள்ளார் ஜோதிமணி. மாணிக்கம் தாக்கூரை நிம்மதியாக கட்சி நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் ஜோதிமணி காய் நகர்த்தி வருகிறார். மாணிக்கம் தாக்கூருக்கு எதிரான கோஷ்டிகளை புறம் ஒருங்கிணைத்து மாணிக்கம் தாக்கூருக்கு தொல்லை கொடுக்க திட்டமிட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு மாதந்தோறும் புகார் அனுப்ப திட்டமிட்டுள்ளார். மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரானது ஜோதிமணிக்கு பிடிக்கவில்லை. மாணிக்கம் தாக்கூரை அந்த பதவியிலிருந்து விரைவில் நீக்கிவிட்டு தன்னை நியமிக்க வேண்டும் என்று மேலிட தலைவர்களுக்கு கோரிக்கை வைத்து வருகிறார் ஜோதிமணி. தற்பொழுது மாணிக்கம் தாக்கூருக்கு எதிராக ஜோதிமணி போர்க்கொடி தூக்கியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ஜோதிமணி பிடிக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.